ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் பேட்டர்ன் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ப்ரிலிம்ஸில் 20 கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து அப்ஜெக்டிவ் டைப்பாக தான் இருக்கும். 20 கொஸ்டின்ஸ், ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்குங்கிற ரேஷியோவில் 300 மார்க் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் நீங்கள் எடுக்கிற மார்க்கில் பாஸ் ஆகி நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க தான் மெயின்ஸுக்கு போவாங்க. மெயின்ஸில் வந்து மொத்தம் 3 டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அதில் நம்ம எழுதி ஒவ்வொன்றுக்கும் 250 மார்க் வரும். ஆக்சுவலாக இது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒன்று வைப்பாங்க. குரூப் 1க்கு ஃபஸ்ட்டு பேப்பராக அதுதான் இருக்கும். அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 100 மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணி அதில் வந்து நம்ம 40 எடுத்தோம் அப்படின்னம்னா தான் நம்மளோட அடுத்த பேப்பரில் கரெக்ஷன் பண்ணவே ஆரம்பிப்பாங்க. நம்ம வந்து 100க்கு 40 எடுக்கலை அப்படின்னா நம்மளோட மற்ற மெயின்ஸ் பேப்பர் 3ஐயுமே வந்து கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. மெயின்ஸில் இதோடு சேர்த்து மொத்தம் 4 பேப்பர். ஆனால் ஃபஸ்ட்டு இருக்க தமிழோட பேப்பர் வந்து எலிஜிபிலிட்டிக்காக மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. அதை வந்து நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டில் மார்க்கில் எடுத்துக்க மாட்டாங்க. அது வேறு எங்கேயுமே நமக்கு எக்ஸாமே யூஸ் ஆகாது. பட் தமிழ் ரொம்ப மஸ்ட்டுங்க. அதை நம்ம வந்து கரெக்டாக பண்ணி முடித்து நல்ல மார்க் எடுத்தோம்னா தான். ஆக்சுவலாக நீங்கள் 40க்கு மேலே வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் எடுத்தாலுமே அதுங்க அதை கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. 40 வந்துச்சா ஓகே, இந்த பொண்ணு எலிஜிபிள் ஆகிடுச்சு, நம்ம அடுத்த பேப்பர் கரெக்ஷன் பண்ணலான்னு தான் மற்ற பேப்பர் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ப்ரிலிம்ஸும் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க, மெயின்ஸும் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு டேரெக்டாக இன்டர்வியூக்கு கால் வரும். இன்டர்வியூ நீங்கள் போய் நேரில் அட்டென்ட் பண்ணி அது வந்து 100 மார்க்குக்கு நடக்கும். அதில் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுவும் வந்து ஃபைனல் ரிசல்ட்டில் வருங்க. ஆக்சுவலாக இது எல்லாத்தோட மார்க்கும் சேர்த்து தான் வந்து உங்களுக்கு போஸ்டிங்கில் வரும்போது இந்த எல்லா மார்க்கையும் சேர்த்து தான் உங்களுக்கு வருங்க. ஓகே, இப்போ வந்து டவுட் வரும், இது என்ன தமிழ் மட்டுமே இருக்குமா இல்லை இங்கிலீஷ் இருக்குமா, எந்த மாதிரியான பேப்பர் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. ஆக்சுவலாக குரூப் 1ல் தமிழும் இருக்குது, இங்கிலீஷும் இருக்குதுங்க. தமிழ் படித்தவங்க தமிழ் எழுதலாம், இங்கிலீஷ் படித்தவங்க இங்கிலீஷ் மீடியமாக இருந்தீங்கன்னா அதை எழுதலாங்க. ஓகே, ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் என்னென்னு பார்த்துடலாங்களா. அதில் வந்து ஜிஎஸ் வந்து 175 மார்க்கு, ஆப்டிடியூடு வந்து 15 மார்க் வருங்க, ரீசன் 10 மார்க்கு. ஆக்சுவலாக ஆப்டிடியூடும் ரீசனிங்கும் சேர்ந்து 25 மார்க்கு. நீங்கள் வந்து அது மேக்ஸ் 6th to 10th மேக்ஸ் தாங்க மேக்ஸிமம் வரும். 1 or 2 வந்து கொஞ்சம் ஹை லெவல் இருக்கும், அவ்வளோதான். ஓகே, ஜிஎஸ் இதுவும் சேர்த்து 200 கொஷின்ஸு. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் சொன்ன மாதிரி 1.5 மார்க்கு 300 மார்க் வருங்க. ஓகே, அந்த ஜிஎஸ்சில் என்னென்ன சப்ஜெக்ட்லேருந்து வரும் அப்படின்னிங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் ஓகேங்களா. ஜிஎஸ் ஜென்ரல் சயின்ஸ்லேருந்து 10 மார்க்கு, ஜியாகிரஃபிலேருந்து 10 மார்க், ஹிஸ்ட்ரி, இந்தியன் கல்ச்சரு, ஐஎன்எம் இது எல்லாத்துலேயும் சேர்த்து 25 மார்க் கேட்பாங்க. இருக்கிறதுலே ஹையஸ்ட் வெயிட்டேஜ் பாலிட்டி வந்து கொஞ்சம் நமக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதிகமான மார்க்கு வர்றதுன்னா அது பாலிட்டி தான். பாலிட்டி 40 மார்க்கில் கேட்பாங்க. அண்ட் எக்கனாமி அண்டு டிஎன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் இது ரெண்டுலேருந்துமே வந்து 50 மார்க் கேட்பாங்க. அடுத்து வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் இது எல்லாத்தையுமே வந்து 40 மார்க் கேட்பாங்க. டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்த்து 175 மார்க்குங்க.